2023ல ரிலீஸ் ஆன ஷா படத்த பத்தி தான் திரை விமர்சனம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ அவருக்கு ஒரு 50, 60 வயசு இருக்கும். அவருக்கு புற்றுநோயால அவர் பாதிக்கப்படுறாரு. அவர் ஒரு டாக்டர் கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டாக்டர் சொல்லிடுறாங்க, "நீங்க ஒரு 3, 4 மாசம் தான் உயிரோட இருப்பீங்க" அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோ மனசு உடைஞ்சு போயிடுறாப்புல. அப்புறம் ஒரு ஆள் வர்றாப்புல. அவர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, "நீங்க நான் சொல்ற ஒரு டாக்டர் நீங்க சந்திச்சீங்கன்னா, அவங்க உங்களுடைய கேன்சர முழுமையா குணப்படுத்திருவாங்க" அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். ஹீரோவும் அத நம்புறான். இப்ப என்ன பண்றான்னா, ஹீரோ அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்றான். அந்த டாக்டர் சொல்றாங்க, சரி நீங்க வாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ போய் அவங்ககிட்ட சிகிச்சை எடுக்கிறான். அப்புறமா தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க போலி டாக்டர் ஹீரோவ ஏமாத்தி பணம் வாங்கியிருக்காங்கங்கிறது ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோ அவருடைய வேலை இன்ஜினியர் வேலை தான். அவருக்கு வயசானனால அவர் வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு, அவர் இந்த கொலை, கொள்ள, தவறு பண்ற மனிதர்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடூரமான ஒரு தண்டனை குடுக்குறது. இதுதான் ஹீரோ பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாணிக்க பண்ணிட்டு இருக்கிற ஆளே ஒருத்தவங்க ஏமாத்திருக்காங்கன்னா, அவங்களுக்கு எந்த மாணிக்க ஒரு தண்டனை குடுப்பாரு நம்ம ஹீரோ அந்த மாணிக்கு அந்த போலி டாக்டர கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடூரமான தண்டனை குடுக்குறாரு. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா சொல்லப்படுது. இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமான்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படம் தான். இந்த படத்த எடுத்த இயக்குனர நம்ம பாராட்டலாம். அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காப்புல. அதே மாணிக்க ஹீரோ இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொன்னா, அதாவது எனக்கு பிடிச்ச சீன்னு சொன்னா, ஹீரோ அந்த அவன் தவறு பண்றவங்களுக்கு தண்டனை குடுக்குறது. இவர் தண்டனை குடுக்குறது எப்படின்னா, 3 நிமிடம் அவர் அதாவது நேரம் குடுப்பாரு. 3 நிமிடம் நேரம் குடுப்பாப்புல. அந்த 3 நிமிட நேரத்தில அவங்க ஒரு கேம் மாரிக்கு செட் பண்ணி வச்சிருப்பாப்புல. நம்ம ஹீரோ அந்த கேம் விளையாடி அந்த 3 நிமிடத்தில அவங்க தப்பிக்கணும். தப்பிக்கும்போது அவங்க அவங்க தப்பிச்சுட்டாங்கன்னா, அவங்களுடைய உடல் உறுப்புகள் ஏதாச்சும் ஒண்ணு இழக்க நேரிடும். அதாவது கை, காலு, கண்ணு அந்த மாணிக்கு தான் அந்த கேம டிசைன் பண்ணியிருப்பாப்புல நம்ம ஹீரோ இவங்க அந்த கேம விட்டுட்டு அவங்க ஜெயிக்கலைன்னா அவங்க இறந்து போயிருவாங்க. அந்த 3 நிமிடத்தில அந்த கேம்ல அவங்க ஜெயிக்கலைன்னா அவங்க இறந்து போயிருவாங்க. அந்த மாணிக்கு தான் அந்த கேம டிசைன் பண்ணியிருப்பாப்புல நம்ம ஹீரோ. இந்த படத்துல மியூசிக் இந்த படத்தோட கதைக்கு கரெக்ட்டா பொருந்தி இருக்கு. அதே மாணிக்கே இந்த படத்தோட ஹீரோ அவருக்கு நான் சொன்னேன்ல வயசு ஒரு 50, 60 வயசு இருக்கும். நிஜமாவே அவருக்கு அதான். ஏன்னா இந்த படத்துக்கு 10 பாகம் ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் பாகத்துலேருந்தே இவர் இருக்காரு. இவர் தான் மெயின் ஆயிட்டு ஒரு ஆளா இருக்காப்புல. அதாவது இப்ப அதாவது முதல் பாகத்துலேருந்து இப்ப லாஸ்ட் 10வது இந்த பாகம் வரை அவர் நடிச்சிருக்காருன்னா, அவருடைய வயசு எவ்வளோ இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதே மாணிக்கு ஏன்னா இவர் இந்த படத்துல இருந்தா தான், இந்த படம் ஷா படம் பார்த்த ஒரு ஒரு ஃபீல் தோணுது. அதாவது இந்த படத்தோட ஹீரோ இந்த வயசானவர் இருக்கார்ல, இவர் இருந்தா மட்டும் தான் இந்த படம் இதுதான் ஷா படம் நம்ம பார்த்துருக்கோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா ஏன்னா இவர் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அதே மாணிக்கே இந்த படத்துல இந்த ஒரு பொம்மை மாணிக்க ஒண்ணு வரும். அந்த சைக்கிள் ஓட்டிட்டு வரும். அது இந்த படத்தோடைய அ ஒரு இதுன்னே சொல்லலாம். ஏன்னா, அத அத வச்சு தான் இவங்கள இவங்களுக்கு இந்த கேம் நீங்க விளையாடணுங்கிற சொல்ற மாணிக்கு அந்த பொம்மைய உள்ள கொண்டு வருவாங்க. அந்த கேமுக்குள்ள கொண்டு வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அந்த பொம்மைய பார்க்கும்போதே நமக்கு ஒரு விதமான பயம் தோணும். அந்த மாணிக்கு சில ஷா படங்கள் எல்லாம் அந்த பொம்மை இந்த டிவியில வரும். டிவியில இந்த மாணிக்கு பேசும். "என் கூட நீங்க ஒரு கேம் விளையாடணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக்கு பேசும். அதெல்லாம் ரொம்பயும் பயமாவும், ரொம்ப மிரட்டுற மாணிக்கவும் இருக்கும். அதே மாணிக்க இந்த படத்த பத்தி நம்ம நெறைய சொல்லிட்டே போலாம். ஏன்னா, இந்த மாணிக்க ஒரு சீக்வென்ஸ்லாம் வைக்கணும்னா, அதுக்கு நல்ல திறமை இருக்கணும். அதாவது எப்படின்னா, ஒரு ஆள கடத்தி வச்சுட்டு, நெறைய கருவிகள்லாம் வச்சு, நீங்க தப்பிக்கிறதுக்கான ரூட்டையும் அவரு ரெடி பண்ணி வச்சிருப்பாப்புல. ஆனா, அவங்க அவங்க தப்பிச்சாலும், அவங்களுக்கு கை, காலு ஏதாச்சும் ஒண்ணு அவங்க இழந்துருவாங்க. அந்த மாணிக்க தான் ஹீரோ டிசைன் பண்ணியிருப்பாப்புல. அந்த அந்த கான்செப்ட்டே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம அத பார்க்கும்போது நம்மளே நடுங்கி போயிருவோம். அதுக்கு கைய வெட்டுறது, கால வெட்டுறது, கண்ண நோண்டி எடுக்கிறது, அது அந்த அந்த தலையோட அந்த மண்ட ஓட்ட கட் பண்ணி எடுக்கிறது, அந்த மாணிக்க ரொம்ப கொடூரமா கொடூரமா இருக்கும். அதெல்லாம் அவங்களே பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க அவங்களோட கண்ண அவங்க எடுத்தா தான், அவங்க அந்த கேம்ல ஜெயிப்பாங்க. அந்த மாணிக்க ஒரு சிச்சுவேஷன் அந்த கேம்ல அமைச்சிருப்பாப்புல நம்ம ஹீரோ பயங்கரமா இருக்கும். ரொம்ப ரத்தம் தெறிக்க தெறிக்கன்னு. சிலருக்குலாம் இதயம் பலகீனமானவங்கலாம் இந்த படத்த பார்க்கவே முடியாது.
ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்பயும் ராவா அந்த படத்த வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்துட்டு நம்ம ரேட்டிங் எவ்வளோ குடுக்கலான்னா, 10க்கு 10 குடுக்கலாம் இந்த படத்துக்கு வந்துட்டு. அதே மாணிக்கே இந்த படத்த நீங்க பார்த்தீங்கன்னா, படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய்.